பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. தன் மீதான ஊழல் வழக்கு குறித்து டெல்லி அமைச்சர்கள் பொய்களை பரப்பி வருவதாக ஸ்வாதி மாலிவால் விளக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார். 2016 வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வரால் டெல்லி மகளிர் ஆணைய தலைவராக 2 முறை நியமிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். அந்த வழக்கு போலியானது, பண பரிவர்த்தனை நடைபெறவில்லை என்பதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு 1.5 ஆண்டுகள் தடை விதித்திருந்ததாகவும் ஸ்வாதி மாலிவால் கூறியுள்ளார். பிபவ் குமாருக்கு எதிராக புகார் கொடுக்கும் முன்பு வரை ஆம் ஆத்மி கட்சியினருக்கு லேடி சிங்கமாக இருந்ததாகவும் தற்போது பாஜகவின் ஏஜென்ட் ஆகிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். தன்னை பற்றி வீடியோ இருந்தால் கசிய விடுங்கள் என்று கட்சியினரிடம் நிர்வாகிகள் கேட்டுள்ளதாகவும் தனது உறவினர்களின் விவரங்களை ட்வீட் செய்து அவர்களது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதாகவும் ஸ்வாதி வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்கள் பரப்பும் ஒவ்வொரு பொய்க்காகவும் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வேன் என்று ஸ்வாதி மாலிவால் கூறியுள்ளார். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.